ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பல லட்சமாக கடன் இருக்கிறது. ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. பொழுது விடிந்தால் யாராவது வந்து நின்று வாசலில் திட்டுவார்களோ, ஏதாவது பிரச்சனை செய்வார்களோ. நம் எல்லாவற்றிலும் இவ்வளவு பாக்கியமே இல்லாதவளாக இருக்கிறோம். ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தாயானால் எல்லாமே சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எதை நம்புவது எதை நம்பக்கூடாது என்பது எதுவுமே தெரியவில்லை. காலம் முழுவதும் இந்த கடனானது இப்படியே இருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா? நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் தோற்று போவோமா, இல்லை ஜெயித்து பல பேருக்கு மத்தியில் நானும் வாழ்வேன் என்று காட்டுவேனா என்று பல குழப்பத்தோடு பல கவலைகளோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். தங்கமே, இதில் பல குழப்பங்களோ பல காயங்களோ உனக்கு வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் நீ எத்தனையோ விஷயங்களை பார்த்து விட்டாய். ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது, எப்பப்போ நடக்கிறது எல்லாமே உனக்கு தெரியும். எதுவுமே உனக்கு தெரியாதது என்பது கிடையாது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கிறது. அதுவும் சொல்ல போனால் அது கடன் கஷ்டம்தான். அந்த கடன் மட்டும் உனக்கு இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அளவுக்காவது நன்றாக நிம்மதியாக இருப்பாய். ஆனால் கடனானது உன்னை வாட்டி வதைப்பதனால் என்ன செய்ய போகிறோம், அடுத்தடுத்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் நிர்கதியாக எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஒரு பாரத்தை சுமந்து கொண்டு நிற்கிறாய். நான் சொல்லும் பொழுது ஆம்சாயி ஆம்சாயி என்றுதானே உன்னுடைய மனதுக்குள் ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நீ வெளியில் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே நான் பேச பேச ஆம் சாயி என்று தானே சொல்கிறாய், உண்மைதானே சாய் என்று சொல்கிறாய். தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து வேதனைகளையும் அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து இன்னல்களையும் பார்த்துவிட்டுத்தான் நான் சூட்சமமான வழியை சொல்லவே வந்திருக்கிறேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவது பிடிக்காது. அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்ய வேண்டும். எப்படியாவது அவர்களுடைய நிலையை மாற்ற வேண்டும். கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் நிலையிலிருந்து அவர்களை சந்தோஷமாக நானும் வாழ்வேன் என்று எல்லாருக்கும் மத்தியிலும் தலை நிமிரும் அளவுக்கு வாழ்க்கையில் வாழ வைக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசை. ஆனால் சில சமயம் சில விஷயங்களை சொல்ல முடியாமல் போகிறது. அப்படியே நான் ஏதாவது ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வந்தாலும் அதை நீ காது கொடுத்து கேட்பதும் கிடையாது. என்னுடைய தங்கமே, நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வருகிறேன், உன் கண்ணில் படுகிறேன் என்றால் தைரியமாக அது காது கொடுத்து கே. நான் எதையுமே சாதாரணமாக சொல்பவன் கிடையாது. எல்லாவற்றுக்கும் பின் ஒரு லீலை இருக்கும். லீலைகளோடுதான் எல்லா விஷயத்தையுமே நான் சொல்வேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் நீ தோற்று போய் அடுத்தவன் நம்மை கேலியாக பேசிவிடுவானோ, இதுவரைக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனாலும் உன்னுடைய மனதில் தோன்றுவது இதற்கு மேலும் நம் வாழ்க்கையில் அடிபட்டு விடுவோமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. தங்கமே, இனிமேலா உன் வாழ்க்கையில் அடிபட போகிறாய்? ஏற்கனவேதான் உறவுகள் எப்படி, உன் பக்கத்தில் இருப்பவர்கள் எப்படி, வீட்டில் இருப்பவர்கள் எப்படி, நீ எப்படி என்பதையே புரிந்து கொண்டாயே. மற்றவர்களை புரிந்து கொள்வதை விட உன்னை நீயே புரிந்து கொண்டாயே. நிறைய மாற்றங்கள் அல்லவா உனக்குள் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு காலகட்டமும் உன்னை நீயே மாற்றிக்கொள்கிறாய். ஒவ்வொரு தவறுகள் நடக்கும் பொழுதும் அதை சரி செய்ய பலவிதத்தில் யோசிக்கிறாய். நான் உன்னை இந்த கஷ்டத்தில், இந்த கடன் கஷ்டத்தில் நான் உன்னை மிக மிக உனக்கு முன்னும் பின்னும் என்ன நடக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது முழுமையாக எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்லும் இந்த விஷயத்தை 10 நாள், 10 நாள் தான், அதற்கு மேலும் நீ செய்ய வேண்டாம். 10 நாள் நீ செய்தாலே போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்கும் பணம், நீ எந்த அளவுக்கு கடனை வாங்கி வைத்திருக்கிறாயோ அந்த கடனும் அடையும். அதற்கு மீறியும் உன்னுடைய வாழ்க்கையில் பணமானது வர ஆரம்பிக்கும். எத்தனையோ விஷயங்கள்
உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்த்து விட்டாய். ஒவ்வொரு காலகட்டத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்தில் தோற்றுவிட்டாய். ஆனால் இதற்கு மேல் நீ இந்த விஷயத்தை மட்டும் செய்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் பண கஷ்டமும் இருக்காது. அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாத மன கஷ்டமும் இருக்காது. அது மட்டும் அல்லாமல் பணம் வர வேண்டிய இடத்தில் கண்டிப்பாக உனக்கு பணம் வரும். ஒரு நாள் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போய் ஒரு இடத்தில் கூட அசிங்கப்பட்டு நிற்க மாட்டாய். சந்தோஷமாக வாழ்வாய். சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்வாய். இந்த விஷயத்தை நீ செய்யும் பொழுது புரிகிறதா என் தங்கமே? நான் சொல்லும் விஷயத்தை நன்றாக காதில் வாங்கிக்கொள். 10 நாள் இதை நீ செய், கடன் அடையும். அடுத்தது 10வது நாள், அதாவது இதை செய்து இந்த ஒரு வார்த்தையை எழுதி முடித்து 10வது நாள் உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக கடன் அடைந்திருக்கும், பணமானது வர ஆரம்பித்திருக்கும். மந்திரத்தை நான் சொல்கிறேன், அதை எப்படி எழுத வேண்டும் என்றும் சொல்கிறேன். இதை நீ எதுவுமே எழுதாத ஒரு நோட் எடுத்து புதிய நோட்டில் அதில் துவக்கத்தில் பிள்ளையாருடைய ஊனாவை போட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கடன் இருக்கிறதோ அதை மனதில் நினைத்து வேண்டிக்கொண்டு தினமும் காலை பிரம்ம முகூர்த்த நேரமோ இல்லை காலை நீ எழுந்துவிட்டு குளித்த உடனே நான் சொல்லும் இந்த வார்த்தையை உன்னுடைய அந்த நோட்டில் எழுத வேண்டும். 10 முறை எழுதலாம், இல்லை 48 முறை எழுதலாம். அது உன்னுடைய விஷயம். உனக்கு சீக்கிரமாக வேண்டும், அதாவது 10 நாள் என்று சொல்லியிருக்கிறேன். இது 5 நாளிலேயே நடக்க வேண்டும், இல்லை சீக்கிரமாகவே நடக்க வேண்டும் என்றால் 2 நாட்களுக்குள்ளே நடக்க வேண்டும், 3 நாட்களுக்குள்ளே நடக்க வேண்டும் என்றால் 108 தடவை எழுத வேண்டும். இல்லை என்றால் 48 முறை. இல்லை எனக்கு 10 நாள் வரைக்கும் என்னால் அவ்வளவெல்லாம் எழுத முடியாது, எனக்கு 10வது நாளாவது நடக்க வேண்டும் என்றால் 10 முறை. இது உங்களுக்கு எப்படி வசதியோ அது போல செய்து கொள்ளுங்கள். சொல்கிறேன், கேளுங்கள் அதன் மந்திரத்தை. ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இதை நீங்கள் எழுதவும். திரும்பவும் சொல்கிறேன், 2வது முறையும் சொல்கிறேன். ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த வார்த்தையை நான் சொன்ன மாதிரி எழுதி வரும் பொழுது நிச்சயமாக நீ எந்த அளவுக்கு அதிகமாக எழுதுகிறாயோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பணமானதை ஈர்த்து வந்து உன்னுடைய கடன்கள் அனைத்தையும் அடைத்துவிடும். இது சத்தியம். இதை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். இது முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டிய அனைத்து அதிர்ஷ்டங்களையும், நீங்கள் பெற வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கூடிய சீக்கிரமாக பெற்று வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வீர்கள். இதில் எந்த ஒரு பயமோ எந்த ஒரு சந்தேகமோ இருக்கக்கூடாது. பயமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் எழுத வேண்டும். எழுதும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைத்து கொண்டே எழுத வேண்டும். சாதாரணமாக எழுததானே சொல்கிறார்கள் என்று எழுதக்கூடாது. முழு நம்பிக்கையோடு முழு பக்தியோடு உனக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து எழுத வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டெல்லாம் எழுதினால் அது உனக்கு நிச்சயமாக இது வேலை செய்யாது. வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் முழு நம்பிக்கையோடு தைரியத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் நீ எழுத வேண்டும். நீ நிச்சயமாக உன்னுடைய இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவாய். கண்டிப்பாக இந்த சாய் உனக்கு சொன்ன சூட்சும வழியை நீ செய்தால் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் இருந்து நீ முன்னுக்கு வருவாய். காலம் முழுவதும் சோதனையோடு இருப்போம் என்று நினைக்காதே. இது சோதனையான காலம் அல்ல. அந்த சோதனைக்கே சவால் விட்டு நான் ஜெயிப்பேன் என்று பார் என்று சொல்லி ஜெயிக்கும் காலம். அதனால்
ஜெயிப்பாய். ஒரு காலமும் ஒரு நேரமும் தோற்று போக மாட்டாய். நான் இருக்கிறேன், நான் எல்லா விஷயத்தையும் செய்வேன் என்று நம்புங்கள். நீங்கள் நம்ப நம்ப உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எந்த இடத்திற்கு செல்கிறீர்கள் என்பதை பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சூட்சும வழிகள் இருக்கிறது. அந்த சூட்சும வழிகளை எல்லாம் தெரிந்து கொண்டால் தாராளமாக நீ உன் வாழ்க்கையில் வெல்லலாம். புரிந்து கொள்ளுங்கள், அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து கொள்ளுங்கள். தேவையே இல்லாத கவலையை போட்டு சுமந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா நாளும் தேவையே இல்லாத கஷ்டத்தை சுமக்காதீர்கள். இஷ்டம் போல வாழ்வதற்குத்தான் வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தது, அது நிச்சயமாக முடிவு காலம் வந்துவிட்டது. இனிமேல் சந்தோஷமான காலம். நம்பிக்கையோடு செய்யுங்கள். இந்த சாய் இருப்பேன் உங்களோடு இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கண்ணும் கருத்துமாக எல்லா விஷயத்தையும் செய்து வாழ வைப்பேன். தைரியமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.